மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு சீனப் பெருஞ்சுவர். சீனப் பெருஞ்சுவர் பற்றி. சீனப் பெருஞ்சுவர் மனித புத்திசாலித்தனத்தின் மிகப் பழமையான, மிகப்பெரிய மற்றும் மிகவும் பிரபலமான சாதனைகளில் ஒன்றாகும். ஆனால் சீனாவின் பண்டைய அடையாளத்தைப் பற்றி உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் இன்னும் உள்ளன. 1. சீனப் பெருஞ்சுவரை கட்டுவதற்கு 1800 ஆண்டுகளுக்கு மேல் ஆனது. வெளிநாட்டு படையெடுப்பாளர்களிடமிருந்து குடிமக்களை பாதுகாக்க சீனப் பிரதேசத்தில் அமைக்கப்பட்ட முதல் கோட்டை பெரிய சுவர் அல்ல. கிமு 8ஆம் நூற்றாண்டு வரை நாடோடி படைகளை விரட்டுவதற்கு தடைகள் ஏறிக்கொண்டிருந்தன. கிமு 221 இல் கின் ஷி ஹுவாங் அண்டை சமஸ்தானங்களின் தொகுப்பின் மீது அதிகாரத்தை கைப்பற்றி கின் வம்சத்தை உதைத்தபோது அவர் தனது பிரதேசத்தை பாதுகாப்பதற்காக 5000 கிலோமீட்டர் சுவரை கட்டத் தொடங்கினார். பிற்கால வம்சங்கள் இந்த வேலையை தொடர்ந்தன மற்றும் தங்கள் சொந்த செழிப்பைச் சேர்த்தன. கின் வம்சத்தின் கீழ் கட்டுமானம் தொடங்கப்பட்ட போது, பெரிய சுவரை காட்சிப்படுத்தும் போது நாம் நினைக்கும் அடையாளம் காணக்கூடிய பகுதிகள் பெரும்பாலும் மிங் வம்சத்தின் கைவேலையாகும். இது கிபி 14 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் இந்த அம்சங்களை உருவாக்கியது. 2. இது ஒரு நிலையான சுவர் அல்ல, மாறாக சுவர்களின் தொகுப்பு. சீனப் பெருஞ்சுவர் ஒரு நீண்ட தடையற்ற அமைப்பு என்று பரவலான தவறான கருத்து உள்ளது. உண்மையில் பண்டைய மற்றும் ஏகாதிபத்திய சீனப் பிரதேசங்களின் வடக்கு எல்லையில் பரவியிருக்கும் சுவர்களின் 20000 கிலோமீட்டர் வலையமைப்பாக சுவர் மிகவும் துல்லியமாக விவரிக்கப்பட்டுள்ளது. 3. சீனப் பெருஞ்சுவர் ஒரு ஆச்சரியமான மூலப்பொருளைக் கொண்டுள்ளது. பெரிய சுவர் பெரும்பாலும் பூமி மற்றும் கல் போன்ற குறிப்பிடத்தக்க கட்டுமானப் பொருட்களிலிருந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. மிகவும் சுவாரஸ்யமாக, ஒட்டும் அரிசி என்று பேச்சு வழக்கில் அறியப்படும் குளுட்டினஸ் அரிசி அதன் ஒருங்கிணைந்த பண்புகளுக்கு நன்றி மோட்டார் செய்முறையில் இணைக்கப்பட்டது. அரிசியின் அமிலோபெக்டின், அதை ஒட்டும் பொருள், சுவரின் வலிமை மற்றும் சகிப்புத்தன்மையை விளக்க உதவுகிறது என்று நவீன ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. 4. ஒரு குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட சீன மக்களுக்கு சுவர் கட்டுமானம் ஒரு பொதுவான தண்டனையாக இருந்தது. நவீன சமூக சேவையின் குறிப்பாக தீவிரமான பதிப்பில், கின் வம்சத்தின் போது குற்றங்களுக்கு தண்டனை பெற்ற மக்களின் வழக்கமான கடமைகளாக பெரிய சுவர் கட்டுமானம், பராமரிப்பு மற்றும் கண்காணிப்பு ஆகியவை இருந்தன. சட்டத்திற்கு புறம்பான தொழிலாளர்களை அவர்களது சிவிலியன் சகாக்களிடமிருந்து வேறுபடுத்துவதற்காக அதிகாரிகள் அவர்களின் தலையை மொட்டையடித்து, அவர்களின் முகங்களை கருத்து, அவர்களின் கைகால்களை சங்கிலியால் பிணைத்தனர். கொலை முதல் வரி ஏய்ப்பு வரையிலான மீறல்கள் அனைத்தும் சுவர் கடமையுடன் தண்டனைக்குரியவை. வேலை ஆபத்தானது. சில மதிப்பீடுகள் சுவர் கட்டும் போது 400,000 தொழிலாளர்கள் இறந்ததாக கூறுகின்றன. 5. சீனாவின் பெருஞ்சுவரில் இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக சேவல்கள் கொண்டுவரப்பட்டன. கட்டுமானத்தின் போது பல உயிர்கள் இழந்த நிலையில் துக்கமடைந்த குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் உயிரை பறிக்கும் கட்டமைப்பிற்குள் தங்கள் அன்புக்குரியவர்களின் ஆவிகள் என்றென்றும் சிக்கிக் கொள்ளும் என்று அஞ்சினர். இறந்த தொழிலாளர்களுக்கு ஆன்மீக விடுதலை அளிக்கும் முயற்சியில் ஒரு துக்கப்படுபவர் சேவலுடன் சுவரை கடப்பார். இந்த பாரம்பரியம் ஒரு ஆன்மாவை கோட்டையிலிருந்து விலக்குவதற்கு உதவும் என்று நம்பப்பட்டது. 6. ஒரு பழங்கால கவிதை சீனப் பெருஞ்சுவரின் கட்டுமானத்தை முன்னறிவிக்கிறது. கிமு 11 மற்றும் 7ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் எழுதப்பட்ட பண்டைய சீனக் கவிதைகளின் தொகுப்பான ஷிஜிங், தற்காப்பு தடையை உருவாக்குவதன் மூலம் இராணுவ ஆக்கிரமிப்பாளர்களை தடுக்க ஒரு மன்னரின் முயற்சிகளை விவரிக்கும் நுழைவுடன் சீனப் பெருஞ்சுவரின் சரியான கட்டுமானத்தை முன்னறிவிக்கிறது. 7. சீனாவின் பெரிய சுவர் புராண மற்றும் வரலாற்று நபர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறது. பெரிய சுவரை புரணிப்பது சீன வரலாற்றில் இருந்து வரும் நபர்களுக்கான புனித இடங்கள் மற்றும் அஞ்சலிகள். ஹான் வம்சத்தின் போது பணியாற்றிய 3ஆம் நூற்றாண்டின் ஜெனரல் குவான் யூ சுவரில் கட்டப்பட்ட கோவில்களால் கௌரவிக்கப்பட்டார். கூடுதலாக, சுவரில் உள்ள பல்வேறு புள்ளிகள் புத்த மதத்தின் 4 பரலோக மன்னர்களான டியான்பாங்கிற்கு மரியாதை செலுத்துகின்றன. 8. ஆக்கிரமிப்பு படைகளை தடுப்பதில் சுவர் உண்மையில் அவ்வளவு சிறப்பாக இல்லை. பெரிய சுவரை சீனாவின் இராணுவ பாதுகாப்பு அமைப்பின் முதன்மையான அங்கமாக மாற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளும் இருந்தபோதிலும், வரலாறு முழுவதும் நாட்டின் எதிரிகள் பலர் தடையை தாண்டிச் சென்றனர். 17ஆம் நூற்றாண்டில் சுவர் வழியாக மஞ்சூரியன் படையெடுப்பு மிங் வம்சத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. 9. வரலாற்று ரீதியாக சீனாவை விட மற்ற கலாச்சாரங்கள் பெரிய சுவரை விரும்புகின்றன. சீனாவின் பெரிய சுவரை சுற்றுலாப் பயணிகளின் ஈர்ப்பு மற்றும் அடையாளமாக கொண்டாடுவது ஒப்பீட்டளவில் சமீபத்திய நிகழ்வு ஆகும். இது சர்வதேச ஆர்வத்தின் விளைவாக 20ஆம் நூற்றாண்டில் மட்டுமே மலர்ந்தது.
மற்ற ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடனான உறவுகளில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து 19ஆம் நூற்றாண்டில் சுவரின் பரந்த முறையீட்டை சீனா முதலில் கவனத்தில் கொண்டது. பயணிகளும் வணிகர்களும் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்பிய கதைகளுடன் அவர்கள் கலை மற்றும் அச்சுக்கு மொழிபெயர்த்தனர். பெரிய சுவருடன் ஒரு மயக்கத்தை உருவாக்கினர். இது கட்டமைப்பிற்கு சீனப் பாராட்டுகளைத் தூண்ட உதவியது. 10 விண்வெளியில் இருந்து சுவரின் தெரிவுநிலையைப் பற்றி பல நூற்றாண்டுகளாக மக்கள் மிகைப்படுத்தி வருகின்றனர். இதற்கு நேர்மாறாக பல கணக்குகள் இருந்தபோதிலும் வேற்றுக்கிரகத் தெரிவுநிலைக்கான சீனப் பெருஞ்சுவரின் நற்பெயர் இன்று வரை வலுவாக உள்ளது. மனிதகுலம் விண்வெளிப் பயணத்தில் தேர்ச்சி பெறுவதற்கு 2 நூற்றாண்டுகளுக்கு முந்தையது என்பதில் இந்த கூற்று விசேஷமானது என்பதற்கான ஒரு நல்ல அறிகுறி. ஆங்கில அறிஞரான வில்லியம் ஸ்டோக்லி 1754இல் எழுதப்பட்ட அவரது குடும்ப நினைவுக் குறிப்புகளில் இந்த யோசனையை கோடிட்டுக் காட்டினார். பத்திரிகையாளர் என்றி நார்மனின் 1895ஆம் ஆண்டு புத்தகமான தி பீப்பிள்ஸ் அண்ட் பாலிடிக் ஆப் தி ஃபார் ஈஸ்ட், அத்துடன் 1932 ரிப்ளியின் பிலீவ் இட் ஆர் நாட் ஆகியவற்றிலிருந்து இந்த கட்டுக்கதைக்கு ஊக்கம் கிடைத்தது. கார்ட்டூன் துண்டு. மிகவும் நம்பகமான ஆதாரங்களவர்களில் விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங் பெருஞ்சுவர் எந்த வகையிலும் சந்திரனில் இருந்து பார்க்க முடியாது, மிகக் குறைவான விண்வெளி என்று வலியுறுத்துகிறது. சிறந்த குறைந்த சுற்றுப்பாதை, சூரிய ஒளி மற்றும் வானிலை அனுமதிக்கும் சுவரை காணலாம். 11 அசல் சுவரின் ஆயிரக்கணக்கான மைல்கள் மறைந்துவிட்டன. இன்று சீனப் பெருஞ்சுவரின் எஞ்சியிருக்கும் கூறுகள் 13,171 மைல்கள் வரை நீண்டுள்ளன. அளவீடு சுவாரஸ்யமாக இருந்தாலும் மின்வம்சத்தின் போது சுவரின் உச்ச நீளம் என்று நம்பப்படுவதை விட இது மிகவும் குறைவு. இந்த காலகட்டத்தின் 1200 மைல்களுக்கு மேலான மதிப்பு அல்லது தோராயமாக 1/3 கட்டுமானம் இல்லை. சீனப் பெருஞ்சுவரின் 12 துண்டுகள் 1960கள் மற்றும் 70களில் குடிமக்களின் வீடுகளை கட்ட மறுசுழற்சி செய்யப்பட்டன. பெரிய பாட்டாளி வர்க்க கலாச்சார புரட்சி என்று அழைக்கப்படும் 20ஆம் நூற்றாண்டின் சமூக அரசியல் இயக்கத்தின் போது சீன அரசாங்கம் பெரிய சுவருக்கு சேதம் விளைவித்தது. மாவோ சேதுங் மற்றும் ரெட் காவலர் சுவரை ஒரு நினைவுச் சின்னத்தை விட சிறியதாக அங்கீகரித்தனர். அதன் பொருட்கள் வீட்டு வசதி வளர்ச்சியில் சிறப்பாக செயல்படும். 1966 மற்றும் 1976க்கு இடையில் சுவரின் மைல்கள் செங்கற்கள் அகற்றப்பட்டு பொதுமக்களின் வீடுகளை கட்டுவதற்கு மீண்டும் பயன்படுத்தப்பட்டன. 13 சீனப் பெருஞ்சுவரின் சில நிலையான பகுதிகள் 2040க்கு முன் மறைந்துவிடும். 21ஆம் நூற்றாண்டில் பெரிய சுவரின் வலிமை பற்றிய கணிப்புகள் பெருகிய முறையில் மோசமாகிவிட்டன. இயற்கையான வானிலை மற்றும் மனிதனால் ஏற்படும் அரிப்பு 2040க்கு முன் சுவரின் சில பகுதிகள் காணாமல் போகலாம். கனச்சு மாகாணத்தில் உள்ள சுவரின் பகுதிகள் குறிப்பாக ஆபத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது. சீனப் பெருஞ்சுவரின் 14 புதிய பகுதிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. பெரிய சுவரின் முன்னர் அறியப்படாத நீளங்கள் சமீபத்திய தசாப்தங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சுவரின் வடக்கு பகுதிகள் சிலவற்றை தற்போதைய மங்கோலியாவின் எல்லையிலும் கண்டுள்ளனர். 15 சீனப் பெருஞ்சுவர் உலகம் முழுவதும் பல பெயர்களில் செல்கிறது. சீனப் பெருஞ்சுவர் என்பது பொதுவாக அமெரிக்கர்கள், யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகியவற்றால் பயன்படுத்தப்படும் ஒரு புனைப்பெயர். மற்ற மேற்கத்திய நாடுகள் ஒரு தாழ்மையான பதவியை விரும்புகின்றன. சீன சுவர். சீனாவிற்குள் சுவர் பல மோனிகர்களை அறிந்திருக்கிறது. அதன் ஆரம்ப நாட்களில் 10,000 லாம்பால் கிமு 1ஆம் நூற்றாண்டின் கிராண்ட் ஹிஸ்டோரியனின் வெளியீட்டு பதிவுகளின்படி மற்றும் திலாம்பால் 10,000 என அறிமுகப்படுத்தப்பட்டது. லீ புக்காப்சான் கிபி 5ஆம் நூற்றாண்டில் வெளியிடப்பட்டது. ஒரு லீ என்பது ஒரு மைலின் 1/3 சமமான அளவீட்டு அலகு ஆகும். காலப்போக்கில்
சுவர், தி பர்பிள் பிராண்டியர் மற்றும் தீர்த்திராகன் உட்பட இன்னும் சில ஆடம்பரமான கைப்பிடிகளை பெற்றது. இறுதியில் சீனா தனது மனிதனால் உருவாக்கப்பட்ட அதிசயத்திற்கு எளிமையான ஆனால் பொருத்தமான பெயருடன் பெயரிட்டது, நீண்ட சுவர். இந்த தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தயவு செய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும். பார்த்ததற்கு நன்றி. தயவு செய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவும்.